மெல்ல மெல்ல. அப்போ ஏமா வேற லெவல்பா. எல்லா வீடே முட்டையாவது. 4 சூப்பர். வணக்கங்க, வெல்கம் பேக் டு மணிஷ் கண்ணம்மா சேனல். எங்க வீடியோஸை தொடர்ந்து பார்த்து கண்டினியூஸா சப்போர்ட் பண்ற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. எங்க யாழ்வனோட 3rd பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது 3 வயசு முடிஞ்சு 4வது வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து மார்ச் 29. பட் நாங்க பாத்தீங்கன்னா செலிப்ரேஷனை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வருவாங்க. ஸோ அப்போதைக்கு பார்ட்டி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றனால நாளைக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம், கேக் கட்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதுக்காக இன்னைக்கு வந்து நாங்க கேக் வந்து பேக் பண்ண போறோம். யாழ்வன் என்ன கேக் பண்ண போறோம்? ஸ்பைடர்மேன். யாழ்வனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த பர்த்டே வந்து அந்த தீம் எல்லாமே வந்து ஸ்பைடர்மேன் தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அதனால ஈஸியா வந்து எப்படி ஸ்பைடர்மேன் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கேக் பண்ணும்போது என்னன்னா, மாவு எல்லாமே தனியா அளந்து எடுத்து, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எல்லாமே தனியா என்னோட மெஷர்மெண்ட் எடுத்து நான் போடுவேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்ல, நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டி இருக்கு. அதனால ஈஸியா பண்றதுக்காக வந்து இந்த ப்ரீமிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து HB அண்ட் வால்மார்ட் ரெண்டுலயுமே கிடைக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் பாத்தீங்கன்னா நான் வெண்ணிலா பிளேவர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம அளந்து போடுறதுக்கும் இதுல இருக்கிறதுக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இதுல வந்து நான் ஒரு 4-5 டைம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுமே பாத்தீங்கன்னா மைல்டா தான் இருக்கும். இது கேக்கு. தம்பி கேக் பண்ண போறேன், கேக் மிக்ஸ். இது மாதிரி தான் பண்ண போறோம் கேக். சாக்லேட்ல வெண்ணிலா கேக்கு. இந்த மிக்ஸ் கூட 1 கப் ஆஃப் வாட்டர், 1/3 கப் ஆஃப் வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் 3 எக்ஸ், இது மட்டும் சேர்த்து இந்த மிக்ஸையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து பேட்டர் ரெடி ஆயிடும். எனக்குமே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பைடர்மேன் தீம்ல கேக் பண்றேன். எவ்வளவு தூரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வச்சு எந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பார்ச்மென்ட் ஷீட்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷீட்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சு எடுத்துட வேண்டியதான். நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்ன பேன் சைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 8 இன்ச்ல வந்து 2 பேன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 6 இன்ச்ல வந்து 2 பேன் எடுத்திருக்கேன். சோ இத வந்து கீழே இருக்க லேயருக்கு 2 டயர்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சோ கீழே இருக்க டயருக்கு வந்து 8 இன்ச், அதுக்கு மேல இருக்க டயர் பாத்தீங்கன்னா 6 இன்ச் பேக் பண்ணி எடுக்க போறோம். என்ன பண்றீங்க? கேக் செய்றியா? பேக்கிங்க்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த பேக் சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும், அண்ட் பேனோட சைஸை பொறுத்து எவ்வளவு நேரம் வந்து அதை பேக் பண்ணி எடுக்கணும், 8 இன்ச் பேனா இருந்தா எப்படி, 9 இன்ச் பேனா இருந்தா எப்படி, அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண போறோம். 350 டிகிரில ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம 2 பேக்கெட்டை வந்து பிரிச்சு மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். சோ ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 3 எக் தேவை. 2 பேக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 எக்ஸ். கொண்டா, பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணு, மெல்ல மெல்ல. அப்போ ஏமா மெல்ல அடிடா, மெல்ல அடி. சரியா? உடஞ்சு எல்லா பக்கெட்டும் அடிக்குது. போடு, மெல்ல அடி. ஸ்லோ ஸ்லோ. போடு, இன்னும் போடு, போடு, போடுறா. போதும். மிக்ஸ் பண்ணா இரு, இப்ப மிக்ஸ் பண்றது கிடையாது. நம்ம கிட்ட மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. போடு. போடு. வேற லெவல்பா. எல்லா வீடே முட்டையாவது. 4 5 போடு. சூப்பர். இப்போ வந்து பீட்டர் ஆன் பண்ணி நம்ம நல்லா வந்து இதை ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப வந்து எக் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு.
கொஞ்சம் டார்க்கான எல்லோல இருந்து லைட்டான எல்லோக்கு வந்து இது மாறிடுச்சு. ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து 1 ஸ்பீட்ல வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு வந்து பீட் பண்ணிருக்கேன். இது கூட இப்ப வெஜிடபிள் ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ண போறோம். 2 பேக்கெட் கேக் ப்ரீமிக்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ண போறேன். அதனால இது கூட 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்றேன். ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 1 கப் வாட்டர். சோ 2 பேக்கெட்டுக்கு புடிங்க ஊத்துங்க ஊத்துங்க. 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. விடுங்க. அடுத்து இது கூட இப்ப நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போறோம். இருங்க செல்லம். அடுத்து இந்த கப் பிடிங்க, அதை வச்சிருங்க. இது வந்து 2/3 கப்பு. ஒரு பேக்கெட்டுக்கு 1/3 கப். ஸோ நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கனால 2/3 கப் வந்து எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி வந்து கேக்குக்கு நான் பட்டர் வந்து ஆட் பண்ண மாட்டேன். பட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது இங்க வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும் கட் பண்றதுக்குள்ள. ஸோ நாளைக்கு தானே நம்ம கேக் வந்து கட் பண்ண போறோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேக் வந்து நல்லாவே ஹார்ட் ஆயிடும். அதனால மோஸ்ட்லி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கேக்கோட மாய்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வந்து வெஜிடபிள் ஆயில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆட் பண்ணிருங்க. வெரி குட், சூப்பர்மா. விட்டுருங்க. இது கூட தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு பேக்கெட் ப்ரீமிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போறேன். இதுக்கு ஜஸ்ட் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஆட் பண்ணாலே போதும், நல்லா வந்துரும். ஃபர்ஸ்ட் சும்மா வந்து ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பீட்டர் மோட்ல போட்டுக்கலாம். இப்ப 2வது பேக்கெட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே மேல தெரிக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம ஸ்பீட் மோட்ல வச்சு பீட் பண்ணிப்போம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம்லாம் பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கட்டி இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்மளோட பேனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புடிச்சுக்கோ. போதும், ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வரதுக்காக தட்டிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னும் ஃபாஸ்டா வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் பேக்கெட் இருக்குல்ல, அதையும் பண்ணிட்டு 6 இன்ச்ல வச்சுட்டோம்னா உள்ள வச்சு பேக் பண்ணிடலாம். புடிச்சுக்க சாமி. ஈஸியா கடையில வந்து கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணிடலாம். என்னதான் இருந்தாலும் வீட்டுல பண்றதுக்கு ஈக்குவல் ஆகாதுல்ல. யாழ்வன் வந்து வீட்டுல பண்ணணும், அவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனுக்கு இது எப்பயுமே மெமரிஸ்ல இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து வீட்டுல பண்றோம். ஓகேவா? சூப்பர்மா. அந்த சூப்பர் நான் கேட்கல. இதெல்லாம் ஊத்தி வைக்கிறதுக்கு முடிஞ்சு. அதுல எதுவும் வச்சிடாத, நல்லா தட்டணும். தட்டு தட்டு நல்லா இப்படி இங்கே பிடிச்சுக்க. ஓகே, எல்லாமே ரெடி. அவனும் ரெடி. அவனும் ரெடியா இருக்கு. உள்ள எடுத்து வச்சிடலாம். அவனும் ரெடி, ஓவனும் ரெடி, எல்லாரும் ஓவனும் ரெடி. ஓவனும் ரெடி. உள்ள வச்சு பேக் பண்ணிடலாம். கேக் எல்லாமே வந்து இப்ப பேக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து விப் கிரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணிட்டு மேல வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அடிக்கிற வேண்டியதுதான். விப் கிரீம் மேல போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து நட் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து வால்நட் அண்ட் பாதாம் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அது கூடயே வந்து ஸ்வீட் அண்ட் கோகனட் ஃபிளேக்ஸும் வாங்கி வச்சிருந்தேன். அதையும் சும்மா வந்து பல்ஸ் மோட்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ விப் கிரீம் மேல இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுக்க போறோம். 2 லேயர் தான். கேக்கை கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் விப் கிரீம் ஃப்ரோஸ்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ விப் கிரீம் வந்து லைட்டா திக்கா இருக்கு. அது கூட சும்மா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விப் கிரீம் கூடயே வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்திருக்கேன். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். விப் கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. விழுகல, கரெக்டா வரும்னு நினைக்கிறேன்.
கட் பண்ணி வச்சுருக்க கேக் ஸ்லைசஸை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த விப் க்ரீம்ஸை வந்து போட்டுட்டு அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த டாப்பிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டாப்பிங்ஸ் வந்து கேக்குக்கு ஒரு செம்மையான ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும்போது வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கேக் லேயர்ஸ்க்கும் அடுத்தடுத்து இதே ப்ரொசீஜரை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ப்ரௌன் சுகர்னால இது இந்த கலர்ல இருக்கு. 6 இன்ச் அப்புறம் 8 இன்ச் இந்த 2 டயர் கேக்குக்குமே க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யாழ்வனோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பேக் பண்ண போறோம். மேபி யாருக்கா இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஸோ அதனால தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். பார்ட்டிக்கு வர அடல்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்ல ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃபேமிலிஸா வராங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறோம். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்து அஃபோர்டபுளா எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா 5 பிலோல வாங்கலாம். அதுல வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட $5 கம்மியா இருக்கு. அண்ட் நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. நமக்கு ஈஸியா வந்து நம்ம பிக் பண்ணிக்க முடியும், என்ன நமக்கு வேணும் அப்படிங்கறது பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷஃபிள் போர்டு சைட் வாக் ஷஃபிள் போர்டுன்னு இருக்கு. நான் இது வந்து பிளே பண்ணதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு 2 ஹேண்டில்ஸ் மாதிரி இருக்கும் போல, இதை வச்சு பிடிச்சது விளையாடணும். ஸோ இந்த கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த பார்பி பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால வந்து இதுல ஒரு 4 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 2 வந்து இந்த மாதிரி பிங்க் வர மாதிரி, 2 வந்து மர்மைட் தீம்ல வந்து 2 வாங்கியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் ட்ரெஸ் ரெண்டுமே இருக்கு. ஹேர் ரிலேட்டடா ஏதாவது பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சோ அதனால இதுல வந்து 2 வாங்கியிருக்கேன். பிங்க்ல 2 வாங்கியிருக்கேன், அதே மாதிரி ப்ளூலையும் 2 வாங்கியிருக்கேன். சோ இதுவுமே $5 தான். அண்ட் அடுத்து இந்த டாய் ஒன்று வாங்கியிருக்கேன், டவர் டம்பிள். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய உடன் பீசஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பீசஸை வந்து நம்ம மேல அடுக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 அப்படியே அடுக்கி ஃபுல்லா அடுக்கிடுவோம். அப்புறம் வந்து நடுவுல இருந்து எடுத்து மேல மேல வைக்கணும். சோ லாஸ்டா யார் எடுத்து வைக்கும் போது அந்த இது வந்து விழுகுதோ, சோ அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த டாய் வந்து நான் விளையாடி பார்த்திருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால நம்ம வீட்டுக்கும் ஒண்ணு வந்து வாங்கிக்கிட்டேன். அண்ட் இதுலயே வந்து இன்னும் 2-3 கூட வாங்கியிருக்கேன். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா $5 தான். $5க்கு இந்த வுட் வந்து நல்லாவே வர்த்தா இருக்கு. குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அப்புறம் அது கூடவே சேர்த்து வந்து இந்த பேகும் வந்து 5 பீஸ் வந்து $5 இருந்துச்சு. நம்ம நார்மலா டாலர் ட்ரீல வாங்கினோம் அப்படின்னா $1.25 வரும். ஆனா 4 பீஸே வந்து $5. இதுல வந்து 5 பீஸ் வந்து $5. சோ இதுவுமே வந்து அஃபோர்டபுளா இருந்துச்சு. சோ அதனால இது ஒன்று வாங்கிட்டேன். இந்த டவர் டம்பிள்லயே பாத்தீங்கன்னா இது வந்து நான் 5 பிலோல வாங்கினேன். இதுலயே வந்து சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து யாழ்வனோட கிளாஸ்மேட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது பாத்தீங்கன்னா நான் டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். ரேட் வந்து $1.25 தான். இதுல வந்து ஒரு 16 பீஸ் வந்து நான் வாங்கினேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 2 கலர்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து லைட் கலர்ல, இன்னொன்னு வந்து டார்க் கலர்ல இந்த மாதிரி லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கவர் வந்து வாங்கிட்டேன். இதுல வந்து 3 கவர் இருக்கு. 3 கவர் வந்து $1.25. சோ இதுலயும் வந்து இது எல்லாமே கவர் பண்றதுக்கான பேக்கெட்ஸ் எல்லாம், பேக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டேன். சோ இப்ப எல்லாத்தையும் வேகமா வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நார்மலா பாத்தீங்கன்னா யாழ்வனோட ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த குழந்தைக்கு வந்து பர்த்டேவோ அவங்க வீட்ல இருந்து இல்ல அவங்க வெளியில இருந்து எங்கேயாவது சோர்ஸ் பண்ணிட்டு கேக் அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்கு. எக் வந்து ஆட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கு. சோ நான் ஃபுட் ரிலேட்டடா எதுவும் பண்ண வேண்டாம், வேற ஏதாவது கிஃப்ட் மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கூடி பேக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சோ கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். காஸ்டும் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கும். அண்ட் கிஃப்ட்டுமே வந்து நல்ல வர்த்தியா இருக்கும். நீங்க யாராவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 5 பிலோல ட்ரை பண்ணி பாருங்க. விப் கிரீம் ஃப்ரோஸ்டிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அது போய் நல்லா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால பட்டர் கிரீம் ஃப்ரோஸ்டிங் அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அவுட்டர் லேயர் வந்து பட்டர் கிரீம் ஃப்ரோஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்பிக்கை எல்லாம்
கண்டிப்பா இதுனா செட் ஆயிடும். ஏன்னா கார்ன் ஸ்டார்ச் எல்லாம் போடுவோம்ல, அதனால கண்டிப்பா இது வந்து செட் ஆயிடும். அதனால பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் வந்து பண்ணி பார்க்கலாம். ஏன்பா? பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு பட்டரை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டரோட இந்த டார்க்கான எல்லோ கலர் மாறி ஒரு லைட்டான எல்லோ கலர் வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் வந்து மில்க் சேர்த்துட்டு திருப்பியும் வந்து பீட் பண்ண போகிறேன். பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங்கும் ரெடி. கன்சிஸ்டன்சி வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இனி இந்த ஃப்ரோஸ்டிங்கை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு அது கூட ப்ளூ அண்ட் ரெட் ஃபுட் கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக்குக்கு வந்து கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கீழே இருந்த லேயருக்கு ப்ளூ கலரும் மேலே இருக்க லேயருக்கு வந்து ரெட் கலரும் பிளான் பண்ணியிருந்தேன். எடுத்த உடனே வந்து நிறைய ஃபுட் கலரை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான கலர் வரும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து பிகினர் அப்படிங்கிறதால மோஸ்ட்லி என்னோட கேக்கோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் தான் கொடுப்பேன். ஏன்னா பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங் கொடுக்கும்போது அதில் பட்டர் வந்து இருக்கனால கொஞ்சம் நேரத்துலேயே கேக் வந்து நமக்கு நல்லாவே செட் ஆகிடும். அப்படி செட் ஆச்சுன்னா கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து வந்து மேலே இருக்க லேயருக்காக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமும் ரெடி பண்ணி நல்லாவே வந்து கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸ்பைடர்மேன் கேக் பண்ணும்போது ரெட், ப்ளூ அண்ட் பிளாக் இந்த கலர்ஸை வந்து நம்ம கேக்கில் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பைடர்மேன் ரிசம்பிளன்ஸை அந்த தீமை வந்து நம்மளால் கேக்கில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்து இந்த 2 லேயரையும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் தனித்தனியாக வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சு ஸ்டாக் பண்ண போகிறோம். இந்த 2 லேயரையும் ஸ்டாக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் பைப்பிங் பேக்கில் வந்து கொஞ்சம் இந்த ரெட் கலர் க்ரீம் எடுத்துக்கிட்டு கார்னரில் எந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகாத மாதிரி இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது கேக்கோட லுக் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா எலிவேட் ஆகி காட்டுச்சு. Fine, do you like it? Yes, my Spider-Man. I like Spider-Man one. Wow. Red and blue. இப்போ வந்து இதில் நிறைய டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணிடலாம். Look! So what's that? Spider-Man! Spider-Man! இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து எடிபிள் கிடையாது. இதை நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துலலாம் இந்த டாப்பிங்ஸை வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பண்ணும்போது கேக்கோட லுக் வந்து இன்னுமே நல்லா எலிவேட் ஆகி கேக் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Super. அம்மா ஒரு பீஸ். அடுத்து பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்பைடர்மேன் தீமில் அமேசானில் ஒரு கிட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு கிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் போட்டிருந்த பேக் ட்ராப், பலூன்ஸ், அதே மாதிரி ஸ்பைடர்மேனோட உருவம் இருந்த இன்ஃப்ளேட்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நாங்கள் டெக்கரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மாசம் டீஸ் வரேன். ஈவினிங் ஆயிடுச்சு அண்ட் த மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட் ஹேஸ் அரைவ்ட். யாழ்வன் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். யாழ்வன் மட்டும் இல்லை, நாங்களும் தான். என்னால் இன்னுமே சுத்தமாக நம்ப முடியல. ஏதோ நேற்று தான் அவன் வந்து பிறந்து என் கையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 3 வயசு முடிஞ்சு 4 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக வளர்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். யாழ்வனுக்கு நிறைய கிஃப்ட்டும் வந்துருந்துச்சு. அவன் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தான்.
யாழ்வனோட பர்த்டே ட்ரெஸ் வந்து புதுசாக நாங்கள் எடுக்கல. அவனோட காது குத்துக்கு வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வச்சு கொடுத்துருந்தது. அது வந்து டார்க் ப்ளூ வித் பெய்ஜ் கலரில் இருந்துச்சு. அண்ட் நானும் மணியும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் அண்ட் பெய்ஜ் கலரில் வந்து பேரப் பண்ணியிருந்தோம். இவங்க பேர் ரம்யா, பிரியாணி மாஸ்டர்னே சொல்லலாம். அன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஜபர்பாய் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரைஸ் வந்து உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், மசாலா வந்து திட்டமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து நிறைய குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அன்னைக்கு வந்து நாள் மறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.